பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் கூட்டணி கட்சியான ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதை நேரலையில் காணலாம். இலவசமான கல்வியை கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு பாருங்க, பாரிவேந்தர் இன்னும் ஒருபடி மேல போறாங்க. 1500 குடும்பங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல 1500 குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் சிகிச்சையை ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார். 1500 குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உயர் சிகிச்சை. ஐயா, நமக்கு எந்த நேரத்தில் தவறான ஒரு நோய் வருது நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாரிவேந்தர் ஐயா இருக்கின்றார்கள். ஏதாவது இருந்தாலும் கூட நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக்கூடாது. ஒரு அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர். அதனால்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தாமரை சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய மனிதர். முழு அன்பை நரேந்திர மோடி அவருடைய நேரடி பார்வையில பெரம்பலூர் தொகுதி ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற பொழுது நேரடி பார்வையில் இருக்கும். ஐயா இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவராக ஐயா சார்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு அரியலூர், பெரம்பலூர், முசிறி, நாமக்கல், துறையூர் இந்த பகுதிக்கான ரயில்வே திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக அரசு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரமும் கூட அறிவிப்பு வரும். ஐயாவுடைய நீண்டகால கனவு திட்டம் அது. நிச்சயமாக இந்த ரயில்வே திட்டத்தை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தே தீர்வோம், கொண்டு வந்தே தீர்வோம், கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதர சகோதரர். ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா 3வது முறையாக ஆட்சிக்கு வர்றாங்க. அடே கொடிய கொஞ்சம் இறக்குங்கண்ணே. 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி பாரிவேந்தர் ஐயாவை வெற்றி பெற செய்யும் பொழுது 400 எம்பிக்கள் ஒருவராக பாராளுமன்றத்தில் பெரம்பலூருக்கு தொடர்ந்து பணி செய்ய போறாங்க. ஆனா திமுக அப்படி இல்லைங்க. அப்பா மந்திரி, பையனுக்கு போன் அடிக்குது, பையனை பாராளுமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் எத்தனை பதவி ஐயா கொடுப்பீங்க? ஒரே வீட்டில் எவ்வளவு கொடுப்பீங்க? அப்பாக்கு மந்திரி, புள்ளைக்கு எம்பினா யாரு வேலை செய்யறது? ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்வதற்காக ஒரு தனி அரசாங்கம் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் 33 காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.